அன்புமணி தரப்புக்கு வழங்கப்பட்ட அங்கீகார கடிதம் மற்றும் சின்னம் ஒதுக்கீட்டை திரும்ப பெற வலியுறுத்தி தேர்தல் ஆணையத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பு முறையிட்டுள்ளது. அன்புமணி தரப்புக்கு வழங்கப்பட்ட அங்கீகார கடிதம் மற்றும் சின்னம் ஒதுக்கீடு தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர் அருள், சட்ட ஆலோசகர்கள் அருள் மற்றும் சுவாமிநாதன் ஆகியோர் டெல்லியில் உள்ள தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்தனர். அப்போது பாமகவின் தலைவர் பதவியில் இல்லாதவருக்கு கட்சி அங்கீகாரம் மற்றும் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு செய்தது ஏற்புடையதல்ல என அவர்கள் முழக்கமிட்டனர். ராமதாஸ் சார்பில் பல மனுக்கள் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் தேர்தல் ஆணையம் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸின் சட்ட ஆலோசகர் அருள், பாமகவின் தலைவர் ராமதாஸ் தான் என்பதற்கான ஆவணங்களை தலைமை தேர்தல் ஆணையத்திடம் அளித்துள்ளதாக தெரிவித்தார். சில பொய்யான தகவல்களை கொடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய காலத்தை நீட்டிப்பதாக சொல்லி ஒரு கடிதத்தை கொடுத்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஐயா இல்லாதவர்கள்தான் தலைவராக இருக்கிறார்கள் என்ற ஒரு பொய்யான தகவலை சொல்லியிருப்பதை மாற்றி அமைப்பதற்காக அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து அதற்கான அனைத்து ஆவணங்களையும் நாங்கள் தேர்தல் ஆணையரிடம் சமர்ப்பித்துள்ளோம். தொடர்ந்து பேசிய பாமக எம்எல்ஏ அருள், தங்கள் கோரிக்கைகள் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கும் என்ற நம்பிக்கை உள்ளதாக தெரிவித்தார். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையிலே மருத்துவர் ஐயா அவர்கள் தான் தலைவர். மருத்துவர் ஐயா அவர்கள் பின்னாலே தான் லட்சோப லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். 2.5 கோடி வன்னியருடைய பாதுகாவலர் டாக்டர் ஐயா அவர்கள் மட்டுமே. இதை அவரது சொல்லிடும் பொழுது அவங்க கேட்டுக்கிட்டாங்க. இதனுடைய சட்டப்பூர்வமான விவரங்களை மிக தெளிவாக அவர்களுக்கு எடுத்துரைத்திருக்கிறோம். அன்புமணிக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும் தீவிர விசாரணைக்கு பிறகே கட்சி அங்கீகாரம் மற்றும் சின்னம் குறித்து முடிவெடுக்க வேண்டும் என்றும் ராமதாஸ் தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.